ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மியூசிக் ஃபார்ம் நவ் பொதுவாக வந்து படம்னால இப்போ வந்து பொதுவாக ரொம்ப ஆடி பாடி குத்து பாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. பட் சம்டைம்ஸ் மெலடிஸ் ஆல்சோ ஒர்க். திஸ் சாங் ஃப்ரம் வசூல்ராஜ் MBBS காடு திறந்தே கிடைக்கிறது ஒரு பாட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்டிங் போயாச்சு. சரி யார் பாட போகிறா அப்படின்றப்போ ஒரு பெரிய சிங்கரை பாம்பேலேருந்து டிக்கெட் போட்டு வர வச்சு அந்த பாட்டை பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. பாடவும் செஞ்சுட்டாரு. அந்த சிங்கர் பாடிட்டு போயிட்டாரு. பாட்டை நானும் சாரெல்லாம் உட்காந்து கேட்குறோம். எனக்கு அந்த ஃபீலே வரல. அவர் ஒரு சங்கீத சுதியோடு பாடியிருக்காரே ஒழிய அந்த ஒரு சொன்னார்ல, நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள 10-20 வருஷத்து நினைவுகள் ஓடும். அந்த 20 வருஷத்து நினைவுகள் ஓடுறது அந்த உச்சரிப்புல இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்க பாடுறதுல இருக்க உச்சரிப்பு. நம்ம கூட்டு வந்த சிங்கர் வந்து பாம்பேக்காரர். அவருக்கு தங்கிலீஷில் எழுதி கொடுப்போம், வார்த்தையோட மீனிங் தெரியல. அப்போ அவர் என்னன்னா அது ஒரு பொற்காலம் அப்படின்னு போயிட்டார். அப்போ எனக்கு உணர்ச்சி உணர்வுகள் எது பாசம் அன்பு சோகம் எதுவும் வரல. அப்புறம் நான் டிசைட் பண்ணேன், அவர் கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு வந்து 75,000 நம்ம அப்போ பேமெண்ட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா செலவு வச்சிருப்போம். ஆனால் அந்த 1,00,000 அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த ட்ராக்கை தூக்கி போட்டு, சார் நீங்கள் பாடிருக்கு சார், உங்கள் குரலில் தான் சார் அந்த உணர்ச்சி இருக்கு, அந்த தமிழ் உச்சரிப்பு வந்து நீங்கள் உச்சரிக்கிறது மாதிரி அவங்க உச்சரிக்கலன்னு. சார் நானா சார் வேணாம் சார், நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்கள் தான் பாடுறீங்க சார் அப்படின்னு சொன்னால் அப்படி பாடப்பட்டது தான் அந்த அவரோட வாழ்க்கை. அந்த லாஸ்ட் மட்டும் பாடுங்க சார். அது ஒரு அழகிய நிலா காலம், கருவினில் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு காலம். ஒரு பாட்டு பாடும்போது ஒரு பாட்டை உருவாக்கும் போது ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிங்கர், ஒரு லிரிக் மியூசிஷியன்ஸ் எல்லாரோட ஒத்துழைப்போட தான் ஒரு பாட்டு உருவாகுது. ஸோ எனக்கு இவர்கிட்ட சார்ட்டு வந்து கிட்டத்தட்ட பாண்டவர் பூமி அந்த ஆட்டோகிராஃப் எல்லா பாட்டு ஹிட்டு. தோளா தோளா இப்போவும் ஃப்ரெண்ட்ஷிப் டேனா ஃபர்ஸ்ட்டு கேட்குறது தோளா தோளா தான். அந்த தோளா தோளா சாங் வந்து பாடினீங்களா, பாட போறீங்களா? சரி பாடு, ஏதாவது ஒரு பாட்டு நான் இருக்கும் பாடுங்க. தேங்க்யூ. இது ஏதாவது தான் சார் எங்களுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிக்கும். இந்த லைவாக அது எப்படி நடந்ததுங்கிறத கேட்கறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அடுத்தடுத்த ஆட்டோகிராஃபினுடைய பாடல்களும் கேட்க போகிறோம். அண்ட் மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நீங்களும் இருக்கைகளில் உட்கார்ந்து எங்களுக்காக என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே என் கூட செய்கிற நிறைய பேர்கள் வந்திருக்காங்க, ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் ஐ வாண்ட் டு அக்னாலேஜ். இன்னும் சார், can I call them on stage? Karthik ji, please come. Karnamurthy ji, please come. Swaminathan ji, please come. இவங்கெல்லாம் என்னோட பெரிய பில்லர்ஸ். இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் ஜாம்பவான்ஸ். இவங்க எல்லாரும் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. நான் ஒன்லி ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பண்ணுறேன். கிராமங்களில் பல கோயில்களில் எங்கே பூஜை நடக்கலையோ அந்த கோயில்கள்லாம் எடுத்து பூஜை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த கோயில்கள் சுற்றி வர இருக்கிற கிராமங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையிறதுக்கு பல திட்டங்கள் செய்து வருகிறார்கள். அண்ட் அதை நடத்தி காமிக்கிறது, அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறது இவங்க எல்லாரும் தான். இவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங், இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவில் நிறையா பாய்சனஸ் திங் தான் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்ம வந்து இப்போது இன்ஆர்கானிக் ஃபார்மிங்லேருந்து நேச்சுரல் ஃபார்மிங், இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் போகிறதுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சு வருகிறோம். நிறையா ஒரு 110 acres இப்போ பைலட் ப்ராஜெக்ட் எடுத்து பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி வாண்ட் டு ரிப்ளிகேட் இட் ஆல் ஓவர் தி திங். நம்ம கிட்ட இப்போ வந்து ஒரு 450 FPOs இருக்காங்க. அப்படின்னா ஒரு 2 lakh farmers நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதே மாதிரி 10,000 SHG மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ நல்ல திட்டங்கள் கொண்டு போகிறோமோ எல்லாரோட ஆதரவோடு அந்த நல்ல பணிகளை செய்து. தேங்க்யூ.